இது என்ன அமக்கலம் பண்ணுதுங்க ராணி மிஸ் பெரிய துண்டாடு பெரிய எனக்கு கட் பண்ணிடு இது மட்டும் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். எங்கள் மிஸ் வந்து ஃப்ரெண்டு மாதிரியோ அம்மா மாதிரியோ அப்புறம் வந்து எங்கள் கூட இருந்து எல்லாமே சொல்லி தந்து வந்து நாங்களாம் ஹாப்பியாக இருப்போம். எங்கள் மிஸ்ஸு இருந்தாலே ஒரே ஜாலியாக இருக்கும். எங்கள் மிஸ்ஸு இல்லாத போது எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா வந்து எங்கள் மிஸ்ஸு ரொம்ப ஜாலியாக சொல்லி தருவாங்க. எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் படிச்சுட்டு வந்து எக்ஸாமு டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம். அப்புறம் வந்து எங்கள் மிஸ்ஸு எல்லாமே சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் பாடம், தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லாமே சொல்லி தருவாங்க. எங்கள் மிஸ்ஸு வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். தேங்க்யூ. பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு வாங்கினதுனால நாங்கள் இப்போ கேக் வெட்டி ஜாலியாக இருந்தோம். அப்புறம் எங்கள் மிஸ் எங்களுக்கு ஊட்டி விட்டாங்க, நாங்களும் அவங்களுக்கு ஊட்டி விட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க ஜாலியாக நடத்துவாங்க. கிளாஸு எல்லாமே ஜாலியாக நடத்துவாங்க. அவங்க எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. தேங்க்யூ. எங்கள் மிஸ்ஸு வந்து நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச நாங்கள் காசெல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் மிஸ்ஸுக்கு கேக் வாங்கி கொடுத்தோம். அதனால எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் மிஸ்ஸு டான்ஸு பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க. எல்லாத்தையும் வித்தியாசமாக சொல்லி தருவாங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மிஸ்ஸு வந்து டீச்சர் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதனால் நான் எங்களால் முடிஞ்ச கேக்கு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எங்களுக்கு ஹாப்பி. எங்கள் நல்லா மிஸ் நல்லா சொல்லி தருவாங்க. பாட்டு, டான்ஸு எல்லாமே சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் புக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அதனால தான் அந்த மிஸ்ஸு ஜாலியாக இருப்பாங்க. நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருப்பாங்க. எனக்கு சந்தோஷமாக மிஸ்ஸு வாங்கினது. ஏன்னா எங்கள் மிஸ்ஸு மாதிரி மிஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் மிஸ்ஸு மாதிரி எந்த மிஸ்ஸும் வந்ததே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நிறைய மிஸ் ஜாலியாக சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து எல்லா மிஸ்ஸும் ஜாலியாகவே இருந்துருக்காங்க. ஜாலியாக இருந்துருக்காங்க. லதா மிஸ் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ணா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடுறோம். எல்லாருக்கும் செலிப்ரேஷன் ஆகுது. எங்கள் மிஸ்ஸு ரொம்ப நல்லாங்க. இங்கிலீஷ் ஒரு கூப்பி எக்ஸாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மிஸ் மாதிரி யாரும் எங்களோட மிஸ் வந்து ஸ்பெஷல் விருது வாங்கியிருக்காங்க. அதுக்காக நாங்கள்லாம் காசு சேர்த்து வச்சு கேக் வாங்கி வெட்டோம். எங்கள் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மிஸ் எங்களோட அவார்டு வாங்கியிருக்காங்க.
பழைய மிஸ்ஸு கூட பிடிக்காது, புது மிஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ. 25 காண்டம் சென்னை மாநகராட்சியில் 25 ஆண்டு காலமாக கல்வி பணி புரிந்தது நிமித்தம், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு கல்வி பணியிலும் சீரிய முறையில் பணியாற்றியதற்காக விருது, ராதாகிருஷ்ணன் விருது 2024 வழங்கப்பட்டது. இந்த நடப்பு கல்வியாண்டில் மாணவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ததில் அவர்கள் இனிப்பு வழங்கி கேக் கட் பண்ணி அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது இன்னும் மாணவர்களுக்காக அதிக காரியங்களை சாதிக்கணும், புதிய புதிய முறையில் மாணவர்களுக்கு கற்பிக்கணுன்ற உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் தூண்டியிருக்கிறதற்காக நான் தமிழக அரசுக்கு மாத்திரமல்ல சென்னை மாநகராட்சி ஆணையர் அனைவருக்கும், கல்வித்துறையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.